ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டாபிக் எடுத்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோவில். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏன் இந்த டாபிக் நான் எடுக்கிறேன்னா, நீங்கள் இனிமேல் மார்க்கெட்டில் சஸ்டைனபிள் ஆகணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, இந்த விதிகள்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ 19 இருக்கக்கூடாது. இது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கும் சரி, பிகினர் பீப்புளுக்கும் சரி, எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆங்கிளில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புதுவிதமான ஒரு திங்கிங்கை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ டைரெக்டாக நம்ம ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் இல்லாமல் டைரெக்டாக இந்த டாபிக் போயிடலாம். ஸோ இந்த டாபிக் என்னன்னா, ஒரு மேனிப்புலேஷன். சரிங்களா? மேனிப்புலேஷன் ஏகப்பட்ட மேனிப்புலேஷன் நம்ம பார்த்துருப்போம் மார்க்கெட்டில். சரிங்களா? ஸோ அந்த மேனிப்புலேஷன் பொதுவாகவே மேனிப்புலேஷன் அப்படி தான் சொல்லுவோம். சரிங்களா? மார்க்கெட்டில். பட்டு இதில் 2 விதமான மேனிப்புலேஷன் இருக்குது மார்க்கெட்டில். நான் இங்கே ரெண்டாக பிரிக்கிறேன் மேனிப்புலேஷனை. சரிங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விதம் 2 மேனிப்புலேஷன் நடக்குது. சரிங்களா? அந்த 2 மேனிப்புலேஷன் எப்படி அப்படின்னா, ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கான மேனிப்புலேஷன். ஓகேவா? நல்லா இது நோட் பண்ணுங்கள். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு மேனிப்புலேஷன். ரெண்டாவது பிகினிங் பீப்புளுக்கு மேனிப்புலேஷன். ஓகேங்களா? அதாவது நியூ பீப்புள் இருப்பாங்களா, ஸோ ரீட்டெய்லர், நியூ பீப்புள், அவங்களுக்கான மேனிப்புலேஷன் அது. ஸோ இந்த மாதிரி 2 மேனிப்புலேஷன் இருக்குதுங்க மார்க்கெட்டில். சரிங்களா? ஸோ எல்லா நேரத்துலையும் நீங்கள் மேனிப்புலேஷன் அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை கோட்டை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் இப்படி பார்க்கணும் நீங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கான மேனிப்புலேஷன், பிகினர் பீப்புளுக்கான மேனிப்புலேஷன் அப்படின்றது 2 விதமான மேனிப்புலேஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் பிரித்து பார்க்க தெரியணும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு பேசிக்கான ஒரு டாபிக் நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு மேனிப்புலேஷன் எப்படி இருக்கும் அது பார்க்குறதுக்கு முன்னாடி பிகினர் பீப்புள் மேனிப்புலேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஏன்னா இது பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே. இப்போது பிகினிங் பீப்புளுக்கு மேனிப்புலேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க. பிகினர்ஸ் எதுவுமே தெரியாது. நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. சரிங்களா? ஸோ இது ஒன்று மைண்ட் செட் பண்ணிங்க. அடுத்து என்னன்னா, அவங்க எப்படி மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க எப்படி வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எப்படி வருவாங்கன்னா, யூடியூபரும் இன்ஃப்ளூயன்சர் மூலிமா தான் வருவாங்க. சரிங்களா? ஸோ யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர் ரெண்டுமே ஒன்று தான். ஆக்சுவலாக எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சரு யூடியூப்லேருந்து வரலாம், ஃபேஸ்புக்லேருந்து வரலாம், இல்லைன்னா டைரக்ட் டு டைரக்ட் அப்படி கூட வரலாம், இல்லைன்னா நியூஸ் சேனல் மூலிமா வரலாம், இல்லைனா ட்விட்டர் சேனல் மூலிமா வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். தனக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க யாராவது மூலிமா வந்தாங்கன்னா அது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்க மூலிமா வரவங்க தான் பிகினர்ஸ். சரிங்களா? எப்போ வருவாங்க அப்படின்னா, பிகினர்ஸ் எப்போவுமே க்ரீனிஷ் மார்க்கெட்டில் தான் வருவாங்க, ரெட்டிஷ் மார்க்கெட்டில் வர மாட்டாங்க. பிகாஸ் க்ரீனிஷ் மார்க்கெட்டில் தான் இன்ஃப்ளூயன்சருடைய ஸ்பீடு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். எப்படின்னா, ரெட்டிஷ் மார்க்கெட்டில் இன்ஃப்ளூயன்சரோட அந்த ஆக்டிவிட்டியோட க்ரீனிஷ் மார்க்கெட்டில் தான் இன்ஃப்ளூயன்சரோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போது என்ன ஆகுன்னா, அங்கே நம்பகத்தன்மை அதிகமாகுது. யாருக்கு? பிகினர்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ அப்போ தான் பிகினர் உள்ளே வரத்துக்கு சான்ஸ் அதிகம். சரிங்களா? ஸோ இதில் தான் பிகினிங் பீப்புள் மேனிப்புலேஷன் நடக்குது. எப்படின்னா, இப்போ நிறைய பெய்டு இன்ஃப்ளூயன்சர், ஓகேவா, ஏகப்பட்ட பெய்டு இன்ஃப்ளூயன்சர் தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்லலாம், இப்போ கிரிப்டோவில் யூடியூபர் இருக்காங்க, ட்விட்டரில் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஸோ இவங்க பெய்டு இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மூவி ரிலீஸ் ஆகும்பொழுது ஒரு பெய்டு இன்ஃப்ளூயன்சர் வச்சு அந்த மூவி ப்ரொமோட் பண்ண வைப்பாங்க. ஸோ சேம் கான்செப்ட் மாறவே மாறாது. சேம் கான்செப்ட் கிரிப்டோவில் இருக்கும். ஸோ இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. கிரிப்டோவில் பெய்டு இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறாங்க. சரிங்களா?
ஸோ இங்கே நிறைய வேர்ல்டு ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குற 80% பீப்புளுக்கு மேலே இங்கே பெய்டு இன்ஃப்ளூயன்சர் தான். சரிங்களா? ஸோ இது வந்து இல்லைன்னு வந்து யாராலும் மறுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ பெய்டு இன்ஃப்ளூயன்சர் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, க்ரீனிஷ் மார்க்கெட்டில் பெய்டு இன்ஃப்ளூயன்சர் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பெய்டு இன்ஃப்ளூயன்சரை வச்சியும் இந்த க்ரீனிஷ் மார்க்கெட் வச்சியும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்தி ரீட்டெய்லரை உள்ளே இழுத்து அங்கே வந்து மேனிப்புலேஷன் பண்ணி மார்க்கெட்டை பேர் மார்க்கெட்டுக்கு ரெட்டிஷாக கீழே திருப்பி விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து இந்த யூடியூபர் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இதுக்கு தான். சரிங்களா? ஸோ இது வந்து பிகினர் பீப்புள் மேனிப்புலேஷன். அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மேனிப்புலேஷன் அப்படின்னா இது முக்கியமானது, நல்லா கவனிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூபரை சரி அது சரி இது சரி என்ன தான் யூடியூபரை ஃபாலோ பண்ணாலும் என்ன தான் ட்விட்டரை ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும், சைக்கிள் நாலேஜ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய நாலேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேனிப்புலேஷன் பண்ணுறது தான் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மேனிப்புலேஷன். அதாவது எப்படின்னா, அவங்க வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் மூலிமா அதிகமாக பாதிக்கப்படுறதை விட அவங்களுக்குன்னு ஒரு ரெக்கார்டு நாலேஜ் இருக்கும்ல. ஸோ இவ்வளோ வருஷம் வந்து நான் இந்த மார்க்கெட்டை பார்த்துருக்கேன், இந்த மார்க்கெட்டை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து இவ்வளோ வந்து நாலேஜ் இருக்குது, இப்படி தான் மார்க்கெட் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அது மூலிமா தான் அவங்க மறுபடியும் அப்கமிங் மார்க்கெட்டை பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஆல்ரெடி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா, ரெக்கார்டு. சரிங்களா? ஆல்ரெடி மார்க்கெட் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டு தான். ஓகேங்களா? ரெக்கார்டுனா பதிவு, அந்த ஆல்ரெடி இருக்குதுல்ல அந்த ரெக்கார்டு. அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோவை பொறுத்த வரையும் 4 இயர் சைக்கிள் தியரி. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோவிங் ப்ரீவியஸ் சைக்கிளை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கும். அந்த ரெக்கார்டு பொறுத்து அவங்க வந்து அப்கமிங் சைக்கிள் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி நடந்திருக்கு அதை வச்சு வந்து அப்கமிங் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறது. சரிங்களா? ஸோ டெக்னிக்கல் அனலைஸும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த டெக்னிக்கல் அனலைஸை வச்சு வந்து மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதனால தான் இப்போ நான் சொல்கிறது, இந்த ரெக்கார்டு பாருங்கள். இந்த ரெக்கார்டில் வந்து 2 டைப்பான ரெக்கார்டு இருக்குது. அதாவது ரெக்கார்டுனா என்னென்னா பதிவு. எப்படின்னா நம்ம ரெக்கார்ட் ஆகிருக்குதுல்ல நம்ம மூளையில், நம்மளுடைய இத்தனை வருஷம் உழைப்பு வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குதுல்ல. ஸோ அதுதான். சரிங்களா? இந்த ரெக்கார்டு அதில் வந்து ரீசன்ட் ரெக்கார்டு, ஓல்டு ரெக்கார்டு 2 ரெக்கார்டு இருக்கும். சரிங்களா? எப்போவுமே வந்து ரீசன்ட் ரெக்கார்டு தான் வந்து ஆக்டிவிட்டி வந்து பண்ண சொல்லும் நமக்கு. சரிங்களா? ஓல்டு ரெக்கார்டு வந்து எல்லோரும் மறந்துடுவாங்க. ஸோ இது 2 ரெக்கார்டு இருக்குது. ஸோ இதுதான் 4 இயர் சைக்கிள், ஃபாலோவிங் ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரு, டெக்னிக்கல் அனலைஸ். இது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கான மேனிப்புலேஷன். சரிங்களா? ஸோ மேனிப்புலேஷன் வந்து ஒரே ஒரு மேனிப்புலேஷன் கிடையாது, 2 மேனிப்புலேஷன் இருக்குது. இந்த 2 மேனிப்புலேஷனை வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இதனுடைய டீட்டெயில் ஸ்ட்ரக்சரு, சார்ட்டு வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி எக்ஸாம்பிள் எப்படி நம்ம கொடுக்கறது, எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இதை. சரிங்களா? ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அப்கமிங்கில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ப்ரீவியஸாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை கற்றுக்கிறது அப்படின்றது வந்து நிறைய உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? நிறைய டாபிக் வந்து நான் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம். சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். பெய்டு குரூப் லிங்க் வந்து டெலகிராமில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். பட் இந்த கிளாஸ் வந்து நான் அப்கமிங் வீக்கு இல்லைனா அதுக்கு அடுத்த வீக் வந்து சாட்டர்டே சண்டே வந்து நான் செய்கிறேன். சரிங்களா? வைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். சரிங்களா? மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த விஷயம் வந்து என்னுடைய ஓன் இதுதான். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டால் எல்லாமே உங்களுடைய ஓன் முடிவு, உங்களுடைய ஓன் ஆக்டிவிட்டி. சரிங்களா? ஸோ ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.